அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தின் இந்த கடைசி வாரத்திலே அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல கிருபையை தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்தவர்களாக அவர்களை நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா. தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டே, அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பிய நம்மாயும் விருத்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இரு மடங்கு, எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. இந்த ஆண்டு துவக்கத்தின் நாளிலிருந்து இந்த நாள் மட்டுமாக தேவனாகிய கர்த்தர் நம்மை நலமுடன் நடத்தி வந்திருக்கிறார். தாவீதுக்கு அருளின அந்த கிருபையை நமக்கும் கொடுத்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ விதமான சூழ்நிலைமைகள், அக்கினியின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த பொழுதும், எதிர்ப்புகள், எல்லா சூழ்நிலைமையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் தாண்டி வரவும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மை வழி நடத்தி வந்தபடியினாலே அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வணங்கி வாழ்த்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 25ஆம் ஆண்டின் 12வது மாதத்தின் 28வது நாளிலே வந்து நிற்கிறோம் என்றால் இமை பொழுதும் விலகாத அவருடைய கிருபை, ஒரு நிமிஷம் கூட விலகாத அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. சற்று யோசித்து பார்ப்போம். கிருபையை நம்மை விட்டு விலக்கி இருப்பார் என்றால் என்றோ மடிந்து போயிருப்போம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, அளவில்லாத அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே தான் 65ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் தாவீது சொல்லுகிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். இந்த 52வது வாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து துதிக்கும்படியாக கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. ஹல்லேலூயா. 66ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் ஆத்துமாவை உயிரோடு பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் பிரச்சனைகள் வந்தது. தொடர்ந்து சொல்லுகிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் பாரமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீயின் அனுபவம் வந்தது, தண்ணீரின் அனுபவம் வந்தது, ஆனால் வேகாமல் மூழ்காமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கரை சேர்க்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியுமாக பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, ஆனாலும் எங்களை பொன்னாக மாற்றி ஒரு புது இருதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறீர், ஒரு புது அபிஷேகத்தை தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை மறுபடியுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர், எங்கள் தலையை எண்ணெய்
ஹalleluya. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஹalleluya. நம்முடைய சாட்சியை வெளிப்படுத்துவது பல விதங்களில் இருந்தாலும் சில நேரங்களில் முன்பதாக வந்து சாட்சி சொல்லுகிறோம். ஆனால் அதைவிட மேலான ஒரு சாட்சி என்ன தெரியுமா? நாமே ஜீவனுள்ள சாட்சிகள். ஹalleluya, ஹalleluya. நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருப்பதனாலே கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் அவருக்கு விவரித்து துதி பலி செலுத்துவதும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பது. ஹalleluya. நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தபடியினாலே அவரை பாடி நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு குறைவும் இன்றி கர்த்தர் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அது குறைவாய் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த குறைவிலேயும் கர்த்தருடைய நிறைவு காணப்பட்டது. ஹalleluya, ஹalleluya. ஆகவே தேவனாகிய கர்த்தரை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நன்மையை நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். கால்கள் இடராமல் காத்தார், கண்மாலை மேல் நிற்க செய்தார். கால்கள் இடராமல் காத்தார், கண்மாலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீரூற்றாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீரூற்றாகவே மாற்றி தந்தார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். வனாந்திரம் களிப்பானதே கர்த்தரின் முன் சென்றதாலே, வனாந்திரம் களிப்பானதே கர்த்தரின் முன் சென்றதாலே. ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினால். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினால். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஹalleluya, ஹalleluya. ரோமர் 12:1 விதமாய் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க என்ன ஆராதனை? என்ன ஆராதனை? புத்தி உள்ள ஆராதனை. ஹalleluya. தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் நம்மை நாமே அர்ப்பணித்து அவரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஆராதனையை புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். ஆகவே புத்தியுள்ள ஆராதனையாக இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியினாலே, ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. நீர் எனக்கு பாராட்டின கிருபை, அன்பு, இரக்கம், தயவு,
பாதுகாப்பு, ஆண்டவரே என்னுடைய உயர்வு, குறைவுகளிலே நிறைவு, சரீர சுகம் எல்லாவற்றிற்காகவும் இந்த நாளில் உம்முடைய ஆலயத்துக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறேன். என்னுடைய நன்றி பலிகளை ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், நமக்கு பாராட்டின கிருபைகள், அவர் நம்முடைய வாழ்விலே நல்லவராக இருந்த சூழ்நிலைமையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள், பலவீனங்கள் எதுவுமே ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அவையெல்லாம் ஒன்றுமில்லாத ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்லவராக இருந்தபடியினாலே அதை மாத்திரம் இந்த வேளையில யோசித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள்
துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இந்த வேளையில் எழும்பி நின்று தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த மட்டுமாக உங்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியுமோ. உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல நான் இப்படியெல்லாம் இருந்தேன், தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு உற்ற துணையாய், ஆதரவாய், ஆறுதலாய் அரவணைத்து என் கண்ணீரை துடைத்து என்னுடைய ஜெபத்தின் சத்தத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து நான் வெட்கப்படாம கர்த்தர் இந்த மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இந்த வேளையில எந்த மட்டுமா கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியுமோ சத்தத்தை உயர்த்தி யாரையும் பார்க்க வேண்டாம். பிள்ளைகள் எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் படிப்பதற்கு உங்க பெற்றோருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைகளை சந்தித்திருக்கிறார். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார். எதிர்பார்த்த நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தவர்களாக ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்டும்படியாய் விரும்புகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இந்த நாள் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை அறிந்தீர்களே. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அவரே அல்லாமல் நிச்சயமா இந்த பாதையை நாம் கடந்து வந்திருக்க முடியாது. மாத்திரமல்ல 32ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அல்ல, கர்த்தரே வழி நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையான நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே மறைப்பது போல மறைத்து கொண்டார். தேவையான நேரத்தில் கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல கர்த்தர் நம்மை சுமந்து பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகுதான் கூட்டை கலைத்தது, கழுகுதான் எல்லாம் செய்தது. ஆனால் அதே கழுகு தன்னுடைய குஞ்சுகள் கீழே விழாதபடிக்கு சுமந்து கொண்டு சென்றதே. கர்த்தர் நம்மை சுமந்து வந்தார். கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு சட்டைகளின் நிழலினாலே அடைக்கலம் கொடுத்தது போல கர்த்தர் நமக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து வந்தார். எல்லாவற்றையும் நினைத்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாருமாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே தேவன் என்று அறிந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி இந்த நாளிலே வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி, அப்பா நீர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. என்னுடைய பிரயாணத்தில் என்னோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னோடு கூட இருந்தீர். இந்த ஆண்டிலே புதிய காரியங்களை செய்வதற்கு, புதிய தீர்மானங்களை எடுப்பதற்கு, புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினீர் ஆண்டவரே. கடந்த 2024ஆம் ஆண்டை விட இந்த 25ஆம் ஆண்டிலே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். என் ஜெபத்திற்கு பதில் தந்தீர். என்னுடைய போக்கையை வரத்தையும் பாதுகாத்தீர். சுகம் தந்தீர், பலன் தந்தீர், ஆரோக்கியம் தந்தீர். நான் வெட்கப்படாதபடிக்கு என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்தீர், ஏற்ற நேரத்தில் எனக்கு ஒத்தாசை அனுப்பினீர், ஏற்ற நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தீர் அந்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னையும் என்னுடைய இருதயத்தையும் புரிந்து கொண்டு சகலவற்றையும் நேர்த்தியாய் நடத்தினீரே. உமக்கு நன்றி, நன்றி. ஷபர கபர தனலரபா ரிகநாதனா ஷகர தனலரபா ருகமான தனலரபா ரேகநாதனலரபோ ரேஷபா கபா ரபா ரபா லபா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே வருமானத்தை பெருக செய்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பத்தார் முன்பதாக நான் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே கர்த்தர் என் தலையை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக செய்து என்னை மேன்மைப்படுத்தி இந்த ஆண்டில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு முன்பதாக நீர் சென்று எல்லா கோணலானவைகளை சபையாக்கானபடியினால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. ரிபரபா ஷபரபரபலவா ரிகமனதனலரபா கபரபரபலவா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரே. புதிய ஆசீர்வாதங்கள் புதிய நன்மைகளை தந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபர ஷபரபரபலவா கபரபரபலவா ருதனலரபா கபரபரபலவா ரிமனபரபலவா. உங்களுக்கு உயர்வு, உங்க பிள்ளைகளுக்கு உயர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டிக் கொண்ட காரியங்களுக்கு பதில். எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்தார். ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் ஜெபமாக செய்திருக்க மாட்டோம், நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களாய் இருந்திருக்கும், அதையும் கர்த்தர் நிறைவேற்றினாரே. ಶಿಖರಾದನಲರಬೋದಿ ಅಂದರಬರಬಲವಾ ಮೃಗನದನಲರಬೋದಿ ಕಬರಾಶಗನಿದಿ ಅಂದನಲರವಾ ರೇದನಾಕರದನಲರಬೋ ಶವರಬರಬಲವಾ. ஆவியானவரே, 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 தலை நிமிர செய்கிறவரே, வெட்கப்படாதபடிக்கு உயர்த்துகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே நன்றி அப்பா. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. பதிலாயிரம் ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. என்
ஆயிரம் ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. கரங்களை தட்டி தேவனாகிய கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர், நீ என் தாசன், நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் உன்னை மறப்பேனோ? நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. கர்த்தர் எத்தனையாய் நமக்கு வாக்கு பண்ணி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஓ மாறாத கிருபை உள்ள தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகள் செய்த தேவனுக்கு திருக்கரத்தால் நம்மை நடத்தி வந்தவர், எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தினவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாக கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார். பசும்புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர், தெளிந்த நீரோடை, எல்லாவற்றையும் கொடுத்து வழி நடத்தின தேவாதி தேவனுக்கு ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக. திருக்கரம் என்னை தாங்கி
அன்பாக கனம் பண்ணினீ முதற்கொண்ட பெரியவர்கள் வரைக்கும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்கு கரம் உயர்த்தி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த நாள் மட்டுமாக எங்களுக்கு நன்மை செய்த தேவனே, எங்களுக்கு நல்லவராக இருந்தவரே, இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை கர்த்தாவே நன்றி செலுத்தி ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய நன்றி பலிகளையும் எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளையும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து பிரியப்பட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமாய் இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.